ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருத ஜெய் குரு பரசுராம. நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆவணி மாத ராசி பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த ஆவணி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 17/8/2026 திங்கட்கிழமை சித்திரை நட்சத்திரத்துல பிறக்குது. இது 17/8/2026 வாக்கியப்படி வந்து மாலை 6:24க்கும் திருக்கணிதப்படி காலை 7:57க்கும் வந்து இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா உங்க ராசி அதிபதி பலமா இருக்காரு. 6ஆம் இடத்துல இருந்தாலும் பலமாக போறாரு. அதுக்கப்புறம் வந்து 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய வந்து 5ஆம் இடத்துல புதன் ஆட்சி உச்சம் திரிகோணம் மூல திரிகோணத்துல இருக்கிறாரு. அதே மாதிரி 3ஆம் இடத்துல ஒரு கிரகம் உச்சம் பெற்று, அதாவது 2 கிரகம் உங்களுடைய ராசிக்கு குருவும் உச்சம் புதனும் உச்சம் எப்படி இருக்கு. அதே மாதிரி சூரியனும் ஆட்சி 4ஆம் இடத்துல கேந்திர ஸ்தானத்துல ஒரு கிரகம் வந்து ஆட்சி பலம் பெறுறது அற்புதமான கிரக பலன். 4ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெறாரு. அது கூட வந்து சுக்கிரனும் வந்து பாத்தீங்கன்னா துலா ராசியில ஆட்சி பெறாரு. அப்போ உங்க ராசி அதிபதியே வந்து 6ஆம் இடத்துல இருந்தாலும் ஆட்சி பலம் பெறதுனால நல்ல அதிர்ஷ்டம். இந்த மாதம் வந்து என்னன்னா இந்த ஆவணி மாதத்துல வந்து என்னன்னா நல்ல மனமகிழ்ச்சியோட இருப்பீங்க. ஏன் அப்படின்னா காசு பணம் நல்லா வரும். 2 கூடைய புதன் ஆட்சி உச்சம் பெறாரு. அதுல 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குதுங்க. 12 கூடையவர் இருந்தாலும் சரி, 7ஆம் அதிபதியும் அவர்தான் உங்களுக்கு. 7 கூடையவர் 2ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ கட்டாயம் வந்து நிறைய நன்மைகள் இருக்கு. காசு பணம் நீங்க எதிர்பார்த்த, அதாவது முன்னாடி எல்லாம் வந்து என்னன்னா ஏதாவது ஒரு விஷயம் எதிர்பார்த்தீங்கன்னா பாதி தான் வரும். இந்த ஆவணி மாதம் வந்து உங்களுக்கு நீங்க என்ன விஷயங்கள் எதிர்பார்க்கிறீங்களோ அதுக்கு மேலேயே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இந்த மாசம் வந்து கிரக பலன்கள் வந்து ரொம்ப அற்புதமா இருக்குது. ஏன்னா புதன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாசம் பிறக்கும் போது குருவும் புதனும் சேர்ந்த சேர்க்கை இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கன்னி ராசிக்கும் வராரு. அதாவது சிம்ம ராசிக்கு வந்து கன்னி ராசிக்கும் வந்துடுறாரு. அந்த அமைப்புகள் இருக்கு. அது போக வந்து சுக்கிரனும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்சி பலம். உங்க ராசி அதிபதியே சுக்கிரன் தான். இதெல்லாம் வந்து என்னன்னா கிரக பலன்கள் அற்புதமாக இருக்கும்போது எதை தொட்டாலும் சக்சஸ் தான். நீங்க என்ன விஷயங்கள் செஞ்சாலுமே உங்களுக்கு நல்ல அமைப்புகள் தான் வரப்போகுது. காசு பணத்துக்கு குறை இருக்காதுங்க. 2ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தாலே காசு பணத்தை ஏதாவது ஒரு வகையில கொண்டு வந்து கொடுத்துரும். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நல்ல லாபத்தை கொடுக்கும். தொழில வந்து தொடங்குறதுக்கு இது ஏற்ற மாதமா அப்படின்னா கட்டாயம் ஏற்ற மாதம் தான். ஏன்னா சூரியன் வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்தை பாக்குது. 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்று 10ஆம் இடத்தை பாக்குது. அப்போ வந்து நல்ல அற்புதமான பலன்கள். புதுசா ஒரு தொழில் தொடங்குறதுக்கு ஏற்ற பலமான கட்டாயம். ஏன்னா 7 கூடையவரும் 2ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப பார்ட்னர்ஷிப் போட்டும் நீங்க ஆரம்பிக்கலாம். அல்லது தனியா இண்டிவிஜுவலாவும் ஆரம்பிக்கலாம். அப்புறம் ஏற்கனவே தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு தொழில் மூலியமா நல்ல லாபம். உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பர். ஏன்னா சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கனால 4ஆம் இடம் தான் உற்பத்தி எல்லாம் குறிக்கக்கூடியது. அப்போ உற்பத்தி சார்ந்த தொழில்கள் நல்ல வளர்ச்சி பெறும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து உங்களுக்கு அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. அஷ்டமத்த பார்த்தா கூட அவரு 5ஆம் இடத்த பார்த்துடுறாரு. அப்ப 5ஆம் இடத்த பார்க்கும்போது என்ன பலாபலன்கள் அப்படின்னா, மிகப்பெரிய லெவல்ல வருமானம் வரும். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஒரு ரூபத்துல. ஏன்னா செவ்வாயுடைய இதுக்கு வந்து பார்வைக்கு வந்து பாத்தீங்கன்னா, புதனும் அங்க இருக்கனால, கன்னியா ராசியில புதனும் இருக்கனால, 5ஆம் இடத்துல இருக்கனால, உங்களுக்கு செவ்வாய் வந்து புதன வந்து பார்க்குறாரு. புதன் ஆட்சி உச்சம் பெறுறாரு. இந்த அமைப்புகள் வந்து என்னன்னா, நல்ல உங்களுக்கு ஃபினான்சியல் குரோத்த குறிக்கக்கூடியது. அப்ப தொழில் மூலியமா நல்ல லாபம், நல்ல வருமானம், நிரந்தர வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. என்னன்னா, நீங்க நெனச்ச விஷயத்த செய்யறதுக்கு நெறைய தடைகள் வரும். அதுக்கு காரணம் சனியுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இருக்கு. அப்போ உடம்பு வந்து மைண்ட் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்பீடுக்கு உடல்நிலை ஒத்துழைக்காது. ஆனா அந்த உடம்ப நீங்க பார்த்துக்கிட்டு ஃபாஸ்ட்டா செயல்படும்போது, நான் சொல்லக்கூடிய அத்தன நல்ல பலன்களும் உங்களுக்கு 100% கட்டாயம் பளிச்சிரும். நீங்க எந்த அளவுக்கு செயல்படுறீங்களோ, எந்த அளவுக்கு உங்களோட உழைப்ப போடுறீங்களோ, அந்த அளவுக்கு பலாபலன்கள் உறுதியாக உண்டு. காசு பணத்துக்கு இந்த மாதம் வந்து குறையவே இல்லைங்க. அதே மாரி ஒர்க்ல இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பர். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெறதுனால, உங்களுடைய தொழில், அதாவது உங்களுடைய ஒர்க்க பாராட்டி நல்ல அமைப்புகள் கிடைக்கும். நல்ல காசு பணம் கிடைக்கும்.
நல்ல நீங்க சம்பாரிக்க முடியும். ஒரு டார்கெட்டோ, அச்சீவ்மென்ட்டோ ஃபிக்ஸ் பண்ணும்போது, இன்னும் எக்ஸஸா வந்து இன்சென்டிவ் மாரி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வந்து என்னன்னா, ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு திடீர்னு வேலை மாற்றம், நல்ல மாற்றமா நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாப்ல அடுத்தடுத்த லெவலுக்கு போறது, நல்ல டெவலப்மெண்ட் இது எல்லாமே உறுதியாக உண்டு. இந்த மாசத்துல வந்து நீங்க தொழிலா இருந்தாலும் சரி, உத்தியோகமா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து நல்ல பலன்களா தான் இருக்கு. ஏன்னா, ஆட்சி பலம் பெறுது. உங்களுடைய ராசி அதிபதி ஆட்சி பலம் பெறதுனால, நீங்க சொல்றது தான் வந்து நடக்க போகுது. நீங்க உங்களுடைய கை ஓங்கி இருக்கும். நீங்க நல்ல அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி போகக்கூடிய ஆளு. ஒரு பிசினஸா இருந்தாலும் சரி, ஒரு உத்தியோகமா இருந்தாலும் சரி, 2 விஷயங்களையும் அப்படியே வந்து மிடுக்கா இல்லாம, ஒரு பிசினஸ்னா எந்த அளவுக்கு கஸ்டமர் சர்வீஸ் பண்ணுமோ, அந்த அளவுக்கு அமைதியா எல்லா விஷயத்தையும் நல்லா ஹேண்டில் பண்ணி, காசு பணம் தான் பிரதானம்ங்கிற நோக்கத்தோட செயல்பட்டு, நீங்க உங்களோட அந்த ஈகோலாம் விட்டுட்டு கரெக்ட்டா இருப்பீங்க. அதே மாரி உத்தியோகத்துல நம்ம ஒர்க் பார்க்க வந்திருக்கோம். அதனால அதுல தேவையில்லாத ஈகோ வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய டைப் தான் நீங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாசம் வந்து நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு. 5ஆம் இடத்த வந்து சனியும் பாக்குது. அதே மாரி 11ஆம் இடத்த புதனும் பாக்குது. சனி, புதன் பார்வை இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத வதந்திகள், ரூமர்ஸ் இதெல்லாம் வரத்தான் செய்யும். ஆனா அது எல்லாமே காதுல போட்டுக்காம அடுத்தடுத்து நீங்க வளர்ச்சி கட்டாயம் அடையணும். டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நீங்க மனசுல ஏத்துக்கிட்டீங்கனாலே போதுமானது. புதனும், சூரியனும் சேர்ந்து நல்ல நிபுணத்துவ யோகம் இருக்கு. அதனால நீங்க பார்க்கக்கூடிய உத்தியோகமா இருந்தாலும் சரி, வேலை, தொழிலா இருந்தாலும் சரி, அதுலலாம் நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கும். உங்களுக்கு வந்து உங்களுக்குன்னே தனியா கஸ்டமர்ஸ் வந்து கிரியேட் ஆயிருவாங்க. நீங்க பார்க்கக்கூடியதுல உத்தியோகத்துல உங்கள பாராட்டுவாங்க. மேனேஜ்மென்ட் வந்து உங்கள பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஞாபக சக்தி வரும். படிப்புல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். 9ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால, ஆசிரியர்கள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. அது நல்ல வளர்ச்சிய குடுக்கும். உயர்கல்வியில இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ரேங்க் ஹோல்டரா வருவீங்க. திடீர்னு ஒரு பிளேஸ்மென்ட் கிடைக்கும். நீங்க விரும்பின இடத்துல போறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. நெறைய பேருக்கு வந்து வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. பொதுவாவே ரிஷப ராசிக்கு படிப்பு விஷயமா மட்டும் கிடையாது. உத்தியோக விஷயமாவோ, அல்லது வந்து தொழில் ரீதியாவோ வந்து வெளிநாடு, வெளி மாநிலங்களுக்கு, வெளியூர்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏதாவது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கட்டாயம் நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. உங்களுடைய ராசிய பொறுத்தவரைக்கும் நல்ல கிரக சேர்க்கை இருக்கு. அற்புதமான பலன்களும் இருக்கு. பேரு, புகழ் எல்லாமே இருக்கும். நீங்க வந்து ரிஷப ராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் குரு ரிஷப ராசிய பொறுத்தவரைக்கும் குரு வந்து 9ஆம் இடத்தையும் பார்த்துட்டு 11ஆம் இடத்தையும் பார்க்குது. அப்போ பேரு, புகழ் எல்லாமே இந்த இந்த ஆவணி மாசத்துல இருந்து உங்களுக்கு நல்ல அமைப்புகள குடுக்கும். முக்கியமா 7ஆம் இடத்த பார்க்கறதுனால திடீர்னு திருமணம் ஆகுறது. ஆணாவோ இருந்தாலும் சரி, பெண்ணாவோ இருந்தாலும் சரி, திருமண பிராப்தம்ங்கிறது இந்த மாசம் இருக்குங்க. இவ்ளோ நாளா வந்து ஏதாவது ஒரு ரீசன்னால, ஏதாவது ஒரு தோஷம்னால திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்டின்னா, இந்த மாதம் வந்து திருமணத்துக்கு உண்டான அமைப்புகள் நெறைய பேத்துக்கு திருமணம் ஆகும். அல்லது திருமணம் நிச்சயிக்கப்படும். சில பேருக்கு வந்து காதலிச்சவங்களையே திருமணம் பண்ணக்கூடிய அமைப்புகள், யோகங்கள்லாம் இருக்கு. நல்ல அமைப்புகள் இருக்கு. காதல் ரீதியான பிரச்சனைகள் வந்து நீங்கும். ஆனா, அது ரீதியா மன கஷ்டங்கள் வந்தாலும், அது எல்லாமே கடந்து போய் பழகிக்கங்க. இல்லன்னா, அது வந்து வந்து ரொம்ப பிரச்சனையாகும். ஏன்னா, 5ஆம் இடத்துல வந்து மூல திரிகோணம் ஆட்சி உச்சபலம் பெற்றிருந்தாலும், சனியோடைய பார்வை இருக்கனால, அவர் உங்களுக்கு பாதகாதிபதியாவும் இருக்கனால, ஏதாவது சங்கடங்கள் வர்றதுக்கு அமைப்புகள் இருக்கு. ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். பொதுவாவே இந்த மாசம் வந்து காசு பண விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த அளவுக்கு காசு வருதோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு கமிட்மெண்ட்டும் இருக்கும். அந்த கமிட்மெண்ட்ட நீங்க ஃபில் பண்றதுக்கு மட்டும் தான் யோசிக்கணுமே தவிர, மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு உண்டான விஷயங்கள அவாய்ட் பண்றது தான் நல்லது. ஏன்னா, நீங்க உதவி செய்ய போய் மாட்டிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ரிஷப ராசிய பொறுத்தவரைக்கும். அதனால ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். சனியோடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இருக்கனால, ஏதாவது ஏழை எளியோர்களுக்கு தானம் கொடுங்க. சாப்பாடு வாங்கி தானம் குடுங்க. அதுவே போதுமானது. செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கனால வருமானம், அதே மாரி குடும்பத்துல ரொம்ப கவனமான பேச்சுவார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். வாக்கு ஸ்தானத்துல செவ்வாய் இருக்கனால திடீர்னு சண்டை போடுறது, இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. கவனமா இருக்கணும். உடல்நிலையில ரொம்ப கவனமா இருக்கணும். பெண்கள பொறுத்தவரைக்கும் ரொம்ப அற்புதமான பலன்கள். தொட்ட விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகும். கணவன் வழி வருமானம் இருக்கு. நல்ல ஆதாயம், லாபங்கள் இது எல்லாமே இருக்கு. ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. புதுசா நீங்க ஸ்டார்ட் அப் பண்றது, ஒரு தொழில தொடங்குறது, ஒரு உத்தியோகத்துக்கு போறது, இது எல்லாமே நல்லா இருக்கு. பொதுவாவே ரிஷப ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பலம் பெறனால,
வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஏதாவது ஒரு சின்ன லோன் போடக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏன்னா ஒரு லோன் போட்டு வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது இந்த மாதிரி அமைப்பு. சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்குது. கேந்திர ஸ்தானத்துல ஒரு கிரகம் ஆட்சி பெறும்போது உங்களுக்கு பொருளாதார உயர்வை கொடுத்துரும். ஏன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு வளர்ச்சி குறிக்கக்கூடிய இடம் வந்து கேந்திர ஸ்தானம். அப்ப அந்த கேந்திர ஸ்தானத்துல ஒரு கிரகம் ஆட்சி பலம் பெறும்போது அதுக்கு உண்டான அமைப்பை கொடுக்கும். அப்போ 4ஆம் இடத்துல வந்து சூரியன் ஆட்சி பலம் பெறும்போது உங்களுக்கு வந்து தாய்வழி ரீதியா வந்து இருக்கக்கூடிய சொத்துக்கள் வரும். அதே மாதிரி வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, வாகனங்கள் வாங்குறது, ஒரு பிஸ்னஸுக்கோ அல்லது உங்க சொந்த பர்சனல் இதுக்கோ வாகனங்கள் வாங்குறது, கார் வாங்குறது, 2 வீலர்ஸ் வாங்குறது, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு. 6ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு இந்த மாசம் வரது அமைப்பு இருக்கு. இந்த கடனை கட்ட முடியாம நீங்க இந்த தவிச்சிட்டு இருப்பீங்க. கடனால பிரச்சனை, மன உளைச்சல் இது எல்லாமே இருந்துச்சுன்னா இந்த மாசம் வந்து அது எல்லாமே நிவர்த்தி ஆயிரும். புதுசா ஸ்டார்ட் பண்றது எல்லாமே இந்த மாசத்துல உங்களுக்கு சக்சஸ் பண்ணும். ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறைக்கெல்லாம் வந்து இது நல்ல வளர்ச்சியை கொடுத்துருங்க. மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது அமைப்பு இருக்கு. ஏன்னா 9ஆம் இடம் வந்து நல்ல வலு பெற்றிருக்குது. 9ஆம் அதிபதி வந்து 11ல இருக்காரு. குருவோடைய பார்வை உச்சபலம் பெற்று சுக்கிரனும் ஆட்சியா இருக்கனாலையும், சூரியனும் கேதுவும் சேர்ந்திருக்கனாலையும், கிரக பலன்கள் அதிகமாக நல்ல அமைப்புகளை பெற்றிருக்கனால கலைத்துறையில இருக்கவங்களுக்குலாம் ஓவர் நைட்ல ஒபாமான்னு சொல்றோம்ல, அது மாதிரி ஒரே நைட்ல மிகப்பெரிய லெவல்ல வைரல். அது பாசிட்டிவோ நெகட்டிவோ அது உங்க கையில தான் இருக்கு. நீங்க செய்யக்கூடிய பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் எல்லா விஷயமுமே இருக்குது. நீங்க எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி, கலைத்துறையில ஒரு பாட்டு சிங்கரா இருந்தாலும் சரி, டான்சிங்கா இருந்தாலும் சரி, ஏன் சினிமா ஃபீல்டா இருந்தாலும் சரி, கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்குலாம் நல்ல வளர்ச்சி, காசு பணம் சம்பாதிக்கிறது, வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய ப்ரோகிராம்ஸை பண்றது, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு. உயரிய விருதுகள்லாம் கிடைக்கும். தேசிய விருதுகள் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. பொதுவாவே வந்து அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு, ரிஷப ராசியில இருக்கக்கூடிய அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு சூரியன், கேது சேர்ந்திருக்குது. 4ஆம் இடத்துல பதவி ஸ்தானம். உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு நல்ல பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. காசு பணம் நிறைய வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. சனியும் புதனும் சேர்றதுனால உயர் அதிகாரிகள் சொல்றாங்கன்ட்டு போய் லஞ்சத்தை வாங்கிராதீங்க. நீங்க கையுங்களவுமா மாட்டி நீங்க தான் ஜெயிலுக்கு போவீங்க. அதனால கவனமா இருக்கணும். உயர் அதிகாரிகள் சொல்லக்கூடிய எந்த இன்ஸ்ட்ரக்ஷனுமே ரிட்டர்ன்ல இருந்தாதான் நீங்க ஃபாலோ பண்ணுமே தவிர வாய் வழியா இருக்கிறது அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா பனிஷ்மெண்ட்டோ நாளைக்கு என்கொயரியோ வரும்போது நீங்க தான் பதில் சொல்லி ஆகணும். ஸோ அதனால நீங்க ரொம்ப கவனமா இருங்க. எதுனாலும் சரி செய்ய முடியக்கூடிய விஷயத்த நீங்க செய்யலாம். ஆனா ஒரு ரூல்ல இல்லாத ஒரு விஷயத்த உங்க உயர் அதிகாரிகள் சொல்றாங்கன்னா லீவை போட்டு டக்குன்னு போயிடுங்க. என்னால செய்ய முடியாதுங்கிறத சொல்லவே முடியாது ஒரு சிலருக்கெல்லாம். ஆனா அந்த டைம்ல என்ன செய்யுது? வயிறு வலிக்குது, நெஞ்சு வலிக்குது, கண்ணு வலிக்குது, தலை வலிக்குதுன்னு சொல்லி மெடிக்கல் லீவ் போட்டுட்டு போயிடுங்க. அதனால பிரச்சனைகளே இருக்காது. ஏன்னா, உங்களுக்கு பனிஷ்மென்ட் அனுபவிக்கிறது, உங்கள மாட்டி விடுறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால கவனமா இருக்கணும். அரசியல்வாதிகள் ரொம்ப நல்ல அற்புதமான பலன்கள் இருக்கு. சூரியன், கேது சேர்ந்திருக்குது. வளர்ச்சி இருக்குது. மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி இருக்கு. அதிகமா நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள ப்ரொமோட் பண்ணிக்கங்க. உங்களுக்குன்னு ஒரு மீடியா ஃப்ரேம செட் பண்ணுங்க. நீங்க பேசக்கூடிய விஷயங்கள கவனமா இருங்க. மத்தபடி எல்லா விஷயமுமே வளர்ச்சி தான் உங்களுக்கு. திடீர்னு ஒரு பதவி கிடைக்கிறது, கட்சி நிர்வாகம் உங்களை பாராட்டுறது, உங்களுக்குன்னு ஒரு பொறுப்ப குடுக்குறது, பிரபலியமாகிறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட டைம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பேட் டைம் அப்படிங்கிறதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இனி வரக்கூடிய இது எல்லாமே உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. ரிஷப ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆவணி மாதத்துல வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. அத வந்து இவ்வளோ நாள் தட்டி போயிருந்தா கூட இந்த டைம கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. தாயாருடைய உடல்நிலையில கவனமா இருக்கணும். உங்களுடைய உடல்நிலையிலும் கவனமா இருங்க. செவ்வாய் 8ஆம் இடத்த பார்க்கறதுனால வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருக்கணும். அதே நேரத்துல வந்து சர்ஜரி இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்கள் மாங்கல்ய ஸ்தானத்துல கவனமா இருக்கணும். கணவருக்கு தேக ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம். நைட் டைம் டிராவல அவாய்ட் பண்ணிக்கிறதும், தேவையில்லாதவங்ககிட்ட பேச்சு, வீண் வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள தவிர்க்கிறது தான் நல்லது. கணவன், மனைவி வந்து ஒருவருக்கொருவர் அனுசரிச்சு போய்க்கிறது நல்லது. 6ஆம் இடம் வலுப்பெறதுனால சண்டை சச்சரவுகள், கோர்ட்டு கேஸ், பஞ்சாயத்து, டைவர்ஸ் எல்லாம் போரும். அதனால கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொருளாதார ரீதியா ரிஷப ராசிக்கு மிகப்பெரிய லெவல்ல உயர்வு இருக்குது. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.